ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா, முட்டை குழம்பு. சூப்பரா ஆப்பம், பரோட்டா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் இந்த முட்டை குழம்பு. இதை எப்படி ஈஸியா செய்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முட்டை குழம்பு செய்றதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம இதில் பட்டை, கொஞ்சம் கிராம்பு இதில் சேர்த்துருக்கோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் பெருஞ்சீரகம் நம்ம இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ் சிம்மிலே வச்சுக்கோங்க. இனி நான் ஒரு அன்னாசி பூ கூட சேர்க்குறேன். ஸ்டவ் ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா நமக்கு இது பெருஞ்சீரகம் சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். அடுத்தது ஒரு ஜாதி பத்திரியும் கொஞ்சம் கசகசாவும் இதில் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம ஸ்பூன் வச்சு கிளறி விடுறோம். ஒரு 20 செகண்ட் ஆனால் போதும். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இங்கே 3 பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸ் எடுத்து சின்னதாக நறுக்கி நம்ம இதில் கிளறி விட்டுடலாம். வெங்காயம் வேக வச்சுட்டு இருக்கும்போதே நான் ஆப்பத்துக்கு ஆப்பச்சட்டியும் சைடில் வச்சுட்டேன். அப்போது நமக்கு ஆப்பமும் ரெடி ஆயிரும், முட்டைக்கறியும் அதே நேரத்தில் ரெடி பண்ணி எடுத்துடலாம். சரி, வெங்காயத்துக்கு கூட நம்ம இப்போது இஞ்சி பூண்டு விழுதுகள் நம்ம இதில் சேர்த்தாச்சு. அதுவும் நல்லா பச்சை மணம் மாறுறது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நம்ம குழம்பும் நம்ம ஆப்பமோ தோசையோ செய்யும்போது சைட்லேயே நம்ம செய்து எடுக்கும்போது நமக்கு சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு சாப்பிடலாம். அதனால தான் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். இனி நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இந்த வெங்காயத்தை நான் வதக்கி விடுறேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. ஸ்டவ் சிம்மில் இருக்கட்டும். இனி நம்ம ஒரு பெரிய தக்காளி இதில் கட் பண்ணி சேர்க்குறோம். நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். தக்காளி கூட தக்காளி நல்லா வதங்கணும். அப்போ தான் முட்டை குழம்புக்கு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி டேஸ்ட் நல்லா இருக்கும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே தேவையான அளவு உப்பு இதில் நம்ம சேர்த்துடலாம். இனி நம்ம இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சோன்னா தக்காளி சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். அதனால் நான் இப்போ ஒரு மூடி போட்டு இதை வேக வைக்க போகிறேன். ஒரு 3 நிமிஷம் அப்படி நல்லா வெந்துட்டு இனி எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா சூப்பராக மசிஞ்சு ரெடியாக இருக்குது. இனி இதை நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் நான் சேர்க்குறேன். இதில் ஹாட் வாட்டர் சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே ஹாட் வாட்டர் சேர்த்ததுனால இது சீக்கிரமாக கொதிச்சிரும். அப்போ இதை அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்ல கொதி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சுருந்த முட்டையை இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா குழம்பு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோந்தான், முட்டைக்கறி ரொம்பவே சிம்பிளாக ரெடி ஆயிருச்சு. இதை இனி ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி முட்டை குழம்பு ஆப்பம், பரோட்டா, இடியாப்பத்துக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.